செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் வேலை வாய்ப்பை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வேலையை என்ன நோட்டிஃபிகேஷன் நான் கொண்டு வந்திருக்கேங்கன்னா, வீடு நிறுவனம் ஓகேங்களா, வீடு கட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிறுவனம், அதுவுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட என்டர்பிரைஸ் ஓகேயா. ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஹட்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து தான் இப்போதைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு நிறுவனம் தாங்க இது. அதனால நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளம் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இது வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது ஓகேங்களா. ஸோ எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, என்ன வேலை வாய்ப்பு அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். டெப்டி ஜென்ரல் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 80,000லேருந்து 2,20,000 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ வயது 45 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமமாக உங்களுக்கு ஒரு 11 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டர்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க ஓகேங்களா. ரியல் எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரியல் எஸ்டேட்டில் இந்த இடத்த வாங்குறது, மானிட்டைஸ் பண்ணுறது, அந்த இடத்த விற்க தெரியுறது, இந்த மாதிரி இடம் சுற்றி ரியல் எஸ்டேட் சுற்றி உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்த வாய்ப்பு டெப்டி ஜென்ரல் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே இவங்களுக்குமே 80 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் சம்பளம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கும் 70 லட்சத்துலேருந்து 2 லட்சம், சீனியர் மேனேஜருக்கு 60 லட்சத்துலேருந்து 1,80,000 வரைக்கும் சொல்லியிருந்திருக்காங்க ஓகேங்களா மக்களே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெப்டி ஜென்ரலுக்கு 11 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, அசிஸ்டன்ட் ஜென்ரலுக்கு 7 வருஷம், சீனியர் மேனேஜருக்கு 5 வருஷம் அப்படின்ற மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஓகேங்களா. இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபினான்ஷியல் மாடலிங்கு, ரெகுலேட்டரி காம்ப்ளைன்ஸு, ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டு, இது பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேனேஜர் E2 ரோலுக்கு 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ன்றது எதிர்பார்க்குறாங்க சரிங்களா. அடுத்தது ஃபினான்ஸ் டிசிப்ளின்லேருந்து எதிர்பார்க்குறாங்க, டெப்டி ஜென்ரலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. டெப்டி ஜென்ரலுக்கு உங்களுக்கு சம்பளம் 80,000லேருந்து 2,20,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 11 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா மக்களே. அடுத்த வாய்ப்பு டெப்டி ஜென்ரல் மேனேஜர் வாய்ப்பு தான். இதுக்குமே 80 லட்சத்துலேருந்து 2,20,000 வரைக்கும் சம்பளம் ஓகேங்களா. 45 வயதுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுன்ற மாதிரி தாங்க சொல்லியிருந்திருக்காங்க. 70 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் தரோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீனியர் மேனேஜர் ரோலுக்கு 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும்ப்பா. ஸோ 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் தரோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜர் 50,000லேருந்து 1,60,000 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா. இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குங்க. சீனியர் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 35 வயதுக்குள்ளே இருக்கணும், 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது மேனேஜர் 50 வயசுலேருந்து 1,60,000 வரைக்கும் சம்பளம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் டிஒய் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் கொடுப்போம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா மக்களே. இது மட்டும் தானா அப்படின்னா, ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் செம்ம வாய்ப்புங்க. இஆர்பி, ஐடி செக்யூரிட்டி, டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட்டு, நெட்வொர்க்கிங்கு, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டு, சாஃப்ட்வேர்ஸ் ஆப் டெவலப்மெண்ட்டு, இது எல்லாமே சூப்பர் வாய்ப்பு. 60 லட்சத்துலேருந்து உங்களுக்கு வந்து 1,80,000 வரைக்கும் தரோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மேனேஜர் ரோலுக்குமே 50,000லேருந்து 1,60,000 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க சரிங்களா. எக்கனாமிக்ஸ் டிசிப்ளின் வந்து டெப்டி ஜென்ரல் மேனேஜர் ஓகேங்களா, 80,000லேருந்து 2,20,000 வரைக்கும் தரும், 11 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ டோட்டலாக 37 வேகன்சிஸ் இருக்குது மக்களே ஓகேங்களா. 37 வேகன்சிஸ், நல்ல சம்பளம். இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெயினி ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுமே இருக்குது. இதுக்கெல்லாம் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ட்ரெயினி ஆஃபீஸர்ன்ற ரோலுக்கு 40 லட்சத்துலேருந்து 1,40,000 வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது போக இன்னொரு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் பிடபிள்யூபிடிக்காக ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவும் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே 40 லட்சத்துலேருந்து 1,40,000 வரைக்கும் சம்பளம் தரோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ பேக்கேஜு, இங்கே பாருங்கள் எவ்வளோ பேக்கேஜு, இது எல்லாமே மற்ற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. லீவ் இருக்கும், அப்புறம் வந்து மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும், லோன்ஸ் இருக்கும், அட்வான்சஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்குங்க ஓகேங்களா. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சிபிடி இருக்கும், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட்டு சென்டரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. லிங்க்கை நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கை கொடுத்துட்றேன், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா மக்களே.
இந்த மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் எவ்வளோ, இதுக்கு வந்து நான் அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் 1500 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? 1000 rupees ட்ரெயினி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நீங்கள் 1000 rupees அப்ளை பண்ணணும். மற்ற எல்லா போஸ்ட்டுக்கு போய் 1500 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ண முடியும். www.hutco.org.in அப்படின்ற ஒரு வெப்சைட் மூலயமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா மக்களே? ஆல் த பெஸ்ட். கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு 17/10/2025.